கல்யாணத்துக்கு 20 நாளைக்கு முன்னாடி அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, அதுக்கு முன்னாடியே ஒன் டே நம்ம ரூம் எடுத்து தங்கினா என்ன அப்படின்னு மோட்டிவேட் பண்றான். இந்த புள்ள வேண்டாம் வேண்டான்னு சொல்லுது. நம்ம தான் நிச்சயமாக்கப்பட்டாச்சு, கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு அந்த பிள்ளைய தள்ளுறான் அவன். அவளும் வந்து என்ன முடிவெடுக்கிறன்னு தெரியாம தன்னுடைய நடந்த சம்பவம் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா 5 நாள் தான் அந்த பையன் அந்த பிள்ளைய பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமா? மேரேஜுக்கு முன்னாடி நான் யாருன்னே தெரியாது, நான் அப்படி சொன்ன உடனே எப்படி அந்த முடிவெடுத்த, இதுக்கு முன்னாடி இப்படி தப்பனியா இல்லையான்னு யாருக்கு தெரியும். ஒரு துக்கமான செய்தி என்ன தெரியுமாப்பா? 15 நாளையில அந்த கல்யாணம் நின்று போயிடுச்சுப்பா. எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, ப்ரூஃப் எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிக்கிறது யாரு தெரியுமா? அந்த புள்ளதான்ப்பா பாதிக்கப்பட்டு நிக்கிறா. அவ கெட்டவன்ற பேரை வாங்குறா. சாகுறேன்னு சொல்லிட்டு 4 டைம் 5 டைம் தன்னுடைய கையை பிளேடுனால அறுத்துட்டாவா. சரி பரவாயில்ல, நீ எப்படியாவது ஆண்டவரை பிடிச்சிக்கோ, ஆண்டவர் உன்னை தேடி எடுப்பாரு, உன்னை தூக்கி எடுப்பாரு, கர்த்தர் தான் உனக்கு இருக்கிறாருன்னு ஆறுதல் சொன்னேன். நான் இன்னைக்கு உனக்கு அன்பா சொல்றேன், நீ மிஸ் பண்ணிடாத.